ஹைடா நமஷாய. அதாவது அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அறிஞரை பார்த்து இந்த உலகத்தை பற்றியும் இந்த உலகத்தினுடைய மக்களை பற்றியும் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு அறிஞரை பார்த்து கேட்டால் அவர் என்ன சொல்லுவாருன்னா, அம்மா சொல்கிறாங்க, ஏறக்குறையவர் வந்து இதை முட்டாள்களோட உலகம் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏண்டா அவர் தான் அந்த உலகத்திலேயே வந்து அறிஞர் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதோட இவர்கிட்ட வேரூன்றிய ஒரு குறுகிய ஆணவம் வந்து நான்ன்ற அந்த அகங்காரம் வந்து உள்ளுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட உலகத்தை வந்து வெறும் வேற்றுமைகளையும் மற்றது வந்து அங்கே துன்பங்கள் துயரங்களை மட்டும்தான் அவர் பார்ப்பாரே தவிர்த்து அங்கே அந்த உலகத்தை வந்து அவரால் முழுமையாக காண முடியாது. ஸோ வந்து பகுதியாக துண்டு துண்டாக தான் உலகத்தை வந்து அவர் பார்ப்பாராம். இதுவே கடவுளை உணர்ந்த ஒரு மகான்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து கேட்டோம்னா அவங்க வந்து எல்லாமே நல்லது தான், உலகத்தில் இருக்கிறது ஆத்மா ஒன்று தான், அங்கே வந்து வேறு எதுவுமே இல்லை, கடவுள் ஒருத்தர் தான் இருக்கார், உலகம் முழுவதையுமே ஒரே பொருளாக ஒன்றாக தான் அவர் காண்பார்ன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதோட அவரால் எதையுமே குறை சொல்ல முடியாது, அதோட வெறுப்பாகவும் அதை பார்க்க மாட்டார், ஏன்னா எல்லாரையும் வந்து ஆத்மாவாக தான் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அதோட வந்து இந்த நிலையை அடைகிறதுக்கு வந்து முதல்ல ஒருமுகப்பட்ட மனம் தேவைன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. அதோட யார் ஒருமுகப்பட்ட மனம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இறைவனை வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குடா, போய் பாருங்கள். நம்ம ஷாய வாழ்க வளமுடன்.